உங்கள் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் குறையும் போது அனிமியா நோய் வருது. இரும்பு சத்து இந்த ஹீமோகுளோபின் உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுது. ஹீமோகுளோபினுக்கு தான் ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஹீமோகுளோபின் தான் உங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்லுது. இந்த ஹீமோகுளோபினுடைய அளவு ரத்தத்தில் குறையும் போது இதனால் தேவையான ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்ல முடியாது. இதனால் உங்களுக்கு சோர்வு, மூச்சு திணறல், எந்த ஒரு செயல்லையும் முழுசாக கவனம் செலுத்த முடியாது. இந்த அனிமியாவை தவிர்க்கணும்னா போதுமான அளவு முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், பீட்ரூட், கேரட், மாதுளம்பழம், கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், வாழைப்பழம், ஈரல், சிக்கன், முட்டை, மீன், முந்திரி போன்றவற்றை நாம் அன்றாடம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இது அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமியாவை குறைக்க உதவும். விட்டமின் B12 மற்றும் ஃபோலிக் ஆசிட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் மெகலோபிளாஸ்டிக் அனிமியாவை குறைக்க உதவுகின்றன. இவை பால், முட்டை, பருப்பு வகைகள் மற்றும் பச்சை காய்கறிகளில் இந்த ஊட்டச்சத்து அதிகம் காணப்படுகின்றன. சத்தான உணவு வகைகளை உண்போம், அனிமியாவை வென்று காட்டுவோம்.